ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரவையை வச்சு ஒரு இட்லி, ஆலு ஸ்டஃப்டு இட்லி, ஒரு மசாலா ஆலு பண்ணி அதை இந்த இட்லியில் ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையும் தயிரையும் வச்சு தான் மெயின் இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் ஆலு. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னோட மெஷர்மெண்ட். இந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ரவை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு தயிர். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு இதை முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்லைட்டாக. இந்த தயிர் எடுத்த கப்பை அலம்பி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, இப்போ இந்த பேட்டர் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகும். ஸோ தட் இந்த ரவை நல்லா ஊறி உபரி ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இது உபரி ஆற வரைக்கும் அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள இதை ஸ்டஃப் பண்ண போகிற அந்த மசாலாவை ரெடி பண்ணிடும். இந்த உருளைக்கிழங்குக்கு ஆலு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு நல்லா 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்த உருளைக்கிழங்கு எங்கிட்ட தயாராக இருக்குது. ஃபுல்லாக வெந்த உருளைக்கிழங்கு. நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுட்டு நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆகுது. நம்ம கடுகு கிராக்கில் ஆகுது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக ஜீரகம், நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன் கட் பண்ணி. இந்த கருவேப்பிலை சேர்த்துறேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் இந்த சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துறேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த மாதிரி கையில் நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும். ஒரு சிம்பிளான மசாலா தான், ரொம்ப பெரிய மசாலாலாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளான மசாலா. நான் இப்போ ரவையை வச்சு ஒரு பேட்டர்ஸ் ரெடி பண்ணி செய்கிறேன் தயிர் போட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய இட்லி மாவுலையும் இதே மாதிரி செய்யணும். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுது. இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள்தூள், இந்த சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் காரப்பொடி, இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஸ்லைட்டாக புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. மேஷரை வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன், ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கொத்தமல்லி. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பரட்டி விடுறேன். இந்த மாதிரி நல்ல மசியாக இதை பரட்டி வச்சுக்கோங்க. பரட்டிட்டு என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஆளு வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்திலே போட்டு நல்லா ஆற விட்டுரும். இந்த மாதிரி எடுத்து நல்லா ஆற விட்டுரும். இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போது நம்மளோட இந்த ஆலு மசாலா
நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. ஆலு மசாலாவை நல்லா இந்த மாதிரி பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக் இதில் செட் பண்ணுறேன். இந்த மசாலா எத்தனை வருதோ வரட்டும். இந்த மாதிரி நல்லா கையில் அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே சைஸில் கிடைக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பீஸ் வரும். இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வீட்டில் அரைச்ச இட்லி மாவு 1, ஒரு 2, 3 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சது. இதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மாவு, இந்த கன்சிஸ்டன்சி மாவு தயாராக இருக்குது. என்ன பண்ணலாம், கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் நல்லா கிரீஸ் பண்ணுங்க. சைடு பக்கவாட்டெல்லாம் கிரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெய் தடவிட்டு காட்டலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஆயிலை நல்லா கிரீஸ் பண்ணிட்டேன். மாவை இந்த மாதிரி ஒரு அரை மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த இது இருக்குல்ல, இது இப்படியே வைங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாவும் நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த ஸ்டஃப் இட்லிக்கு அங்கே மாவு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்கே கீழே ஸ்டீமரில் தண்ணி விட்டு பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது கொதிக்கட்டும். மசாலா ஸ்டஃப் பண்ணி நான் இட்லி மாவு விட்டு வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த உடனே இது அப்படியே அதுக்குள்ளே இறக்கிடும். இப்போது நம்ம ஸ்டீமர் நல்லா சூடு. நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு 4 வைக்கிறேன். இந்த 4 ஆனதுக்கப்புறம் அடுத்த 2 வைக்கிறேன். மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. கரெக்டாக 15 நிமிஷம். நம்ம இட்லி வச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கு. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இங்கேயும் ஒட்டலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதிலே இருக்கட்டும். ஃப்ரெஷ் துணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் துணி எடுத்துட்டு ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். தண்ணி சுடட்டும். நம்ம அந்த பேலன்ஸ் இருக்கிற 2 கிளாஸையும் வச்சிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அப்படியே ரூம் டெம்பரேச்சர் அலோவ் பண்ணுங்க. இப்போது நம்மளோட இட்லி நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை நல்லா இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து. தண்ணி தொட்டுக்காங்க. தண்ணி தொட்டுட்டு ஒரு சைடில் அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படி தட்டிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இன்னொன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க. நம்மளோட இட்லி இருக்குல்ல, ஜஸ்ட் அது ஒரு தாளிப்பு மாதிரி நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கிட்ட மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இன்னொரு 1 ஸ்பூன் எண்ணெய். நம்மளோட இந்த இட்லி இருக்குல்ல,
இட்லி அப்படி பரட்டுங்க. எல்லா பக்கமும் கோட்டார மாதிரி. இட்லியை பார்த்தீங்களா? நம்மளோட ஆலு ஸ்டஃப்டு இட்லி. அந்த இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த மசாலா, ஆலு மசாலா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லட்சுமோஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshmojan.